என்ன மைனி நீங்க? நான் சொல்ல நீங்க கேட்காம அக்கா கறி பெரிய பாசத்துல கூப்பிட்டுருக்கான்னு ஓடினீங்க. இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேல, என்னாச்சு? சீ, விளங்காதவா. அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது. கூட பிறந்தவா நமக்கு ஏத்த மாதிரி இருப்பான்னு நினைச்சா என்ன நம்ப வச்சு இப்படி கழுத்தறுத்துட்டாளே. லேசுப்பட்ட வரல மைனி. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் தான் உங்களை வில்லியா பார்த்துட்டு அவளை பெரிய இவளான்னு நினைச்சேன். இப்போ ஏன் தலையிலே சாணிய வாரி ஊத்தி என்னைய குப்பரை போட்டு அமுக்கிட்டா. என்ன என்ன மைனி சொல்றீங்க? அப்படி என்னாச்சு? அப்படி என்ன பண்ணிவிட்டா? மைனி மைனி சொல்லுங்க மைனி. அதை கேட்டு எனக்கே ஆத்திரமா வருது. நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். உன்னால என்ன முடியும்? நானும் பாக்குறேன்டி. சாந்தியும் சிவாவும் ஒன்னா மண்ணா பழகுறாங்க. தெரிஞ்சும் உன் மவளை கெட்டி வைக்கிறதுக்கு அலைவியோ? அந்த மைனிக்காரி உன் குடும்பத்தை நாரடிக்க போறா. அவ உன்னை வாரியில கொண்டு அடிச்சு விரட்டுனதெல்லாம் உனக்கு மறந்துட்டா அப்படின்னு கேக்குறா மைனி. அட பேதியில போவா. என் குடிய கெடுக்கிறதுக்குன்னு வந்து உள்ளூர்ல குத்த வச்சிருக்காளே அவ மகளை என் மவன் கூட பழக விட்டுட்டு என்னமோ ஏன் மவன் அவ அழகுல சுத்திர மாதிரில பேசுறா. ஏன் மவன் பட்டணக்கரையில படிக்கானே, அங்க எவ்வளவு அழகழகா பிள்ளைங்க இருக்கு. அதுகளெல்லாம் பார்க்காம இந்த முகரக்கட்டையை தான் பார்க்கறதுக்கு இங்கே வந்து கிடக்கான்னு நினைப்போ. அவளை விளக்க மாத்த கொண்டு சாத்த வேண்டாம். அதான மைனி, நானும் இந்த ஊருக்கு வர்றேன் போறேன். ஒரு நாள் கூட சிவா அவ அம்மாவாட்ட பேசி நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்படி சொல்றாளே, என்ன செய்ய சொல்றியே? எல்லாம் உன் அண்ணக்காரன் கொடுக்குற இடம். அவர் வரட்டும், அப்புறம் இருக்கு. ஏம்மா வாமா உட்காரு. என்ன முறைக்கிற? ஏட்டி, உனக்கு மானரசம் ஏதாவது இருக்கா இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? இவ அன்னைக்கு அவ அக்கா காரி கூட சேர்ந்துக்கிட்டு ஓடுனாலே என்னமோ நீ தான் விரோதிங்கிற மாதிரி. இப்ப உங்க வீட்டுக்கு என்னத்துக்கு உன்னை தேடி வந்திருக்கா? பஞ்சம் பழைக்க வந்தாளா இல்ல என்னத்துக்கு வந்தா? அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏதோ தெரியாம கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன். இப்ப மைனியை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. மைனி தான் போன் போட்டு என்னை வர சொன்னாவோ. என் மவளை சிவாக்கு கட்டி கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். ஆமாம்மா, சிவாக்கு ஆவிட மவளை கட்டி வைக்கலான்னு நான் தான் வர சொன்னேன். பூ, கொஞ்சமாவது உனக்கு சூடு சரண ஏதாவது இருக்கா? வெக்கங்கட்ட மூதேவி, அட்டத்தரத்தினியம் பிடிச்ச கழுதையை கொண்டாந்து ஏன் பேரனுக்கு கட்டி வைக்க போறியா? உனக்கு எம்புட்டு திமிர் இருந்தா இந்த காரியத்தை பண்ணதுக்கு துணிச்சிருப்பேன். அதுக்கு அந்த மீனாட்சி மவளையே கட்டி வைக்கலாம். அவ ஆளும் லட்சணமா தான் இருப்பா. உனக்கு ஏத்த மருமவளாவும் இருப்பா. என்னத்த என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறதுக்கு 2 பேரும் திட்டம் போட்டிருக்கீங்களா? என்னத்த நீங்க இப்படி பேசுறிய? மைனி பேச்சுக்கு மறு பேச்சு பேசாது. நீங்க இன்னைக்கு இப்படி பேசுறீனா என்ன அர்த்தம்? என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அந்த மீனாட்சி மவ என் வீட்டுக்கு மருமவளா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அந்த மீனாட்சி எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே சவால் விடுவா. அவ மவளை என் மவனுக்கு கட்டணுமா? அதுக்கு ஆவட மவளையே நான் கெட்டி வைக்கத்தான் போறேன். நீ நின்று வேடிக்கை பார்த்து அச்சதை போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போ. இங்க பாரு, தேவையில்லாம எதையாவது பண்ணிட்டு தெரியாத. இன்னைக்கு அவளுக்கு எதிரா செய்யறேன்னு உனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அவ குணம் எங்க, இவ குணம் எங்க? அவளை எதுலையாவது சேர்த்துக்கலாம், ஆனா இவளை எதுலையும் சேர்க்க முடியாது. சரியான விஷப்பாம்பு. புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாத. அத்தை சரியா சொன்னீங்க. என்னென்ன பேசுற? என்ன பேசுற? அப்போ அவ உன் தங்கச்சினா அப்ப நான் யாரு? இங்க பாரு, அறிவு கட்டத்தனமா நடந்துக்காத. மீனாட்சிக்கு எதிரா என்னால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம சாந்தியும் சிவாவும் ஒருத்தரை கட்டிக்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்ம கடமை. அதை விட்டு போட்டு உன் மவளை கூட்டி வந்துக்கிட்டு தேவையில்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த நடக்கிறதே வேற. மரியாதையா ஊரை பக்கம் போ. ஓ, என் மவளை கூட்டியாந்து வச்சிருக்கேனே அக்கா காரி போன போட்டு சொன்னாளா? அதான பார்த்தேன். அவளை தெனாவட்டா என்னை வீட்டை விட்டு விரட்டினாலே அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏமாம்மா, சாந்திக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குல்ல. ஏன் அத்தானை நான் கட்டிக்க கூடாதா? ஏமாம்மா இப்படி பாரபட்சம் பாக்குறீங்க? கவிதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதாது, மாமனுக்கும் உன்னை பிடிக்கணும்ல. அவன் சாந்தியை தான் கெட்டணும்னு நிக்கிறான். அவங்க 2 பேர் இடையிலையும் நீ புகுந்து
அவ வாழ்க்கைய நாசமாக்க போறியா? சாந்தி யாரு? உன் அக்கா தானே. அவளுக்கு விட்டு கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சிவாவோட நல்ல மாப்பிளைய பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். உங்களுக்கு எப்பவும் எங்க அம்மானா ஒரு பார்வை, பெரியம்மானா ஒரு பார்வை தான். எனக்கு எல்லாம் தெரியுமாம்மா. நீங்க எப்பவுமே எங்க அம்மாவை மதிச்சதே கிடையாது. என்னையும் அப்படித்தானே பார்ப்பீங்க. நீங்க என்னை புழுவ மாதிரி பார்க்குறீங்க. எனக்கு நினைச்சாலே அவமானமா இருக்கு. கூனி குறுகி உடம்பெல்லாம் அப்படியே வேதனையில் வாடுது. இனி உசுரோடி இருக்கக்கூடாதுன்னு புத்தி போகுது. இன்னொரு தடவை இப்படி பேசின அரைஞ்சி பல்லகில கழுத்தி போடுவேன். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் உங்க ஆத்தா சொல்லி கொடுத்தாளா? இப்படி இப்படி பேசு, மாமன் பயந்துருவான்னு. இங்க பாரு, நீ என்ன பேசினாலும் அழுதாலும் நடக்க போறது சாந்தி சிவாவோட கல்யாணம் தான். அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க அந்த பொண்ணு வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னன்னா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் சம்மதிக்கணும். முதல்ல போய் உங்க வாயை கழுவுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? சாந்திக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடக்காது. சிவாக்கும் கவிதாக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? சும்மா தேவையில்லாத ஆசைய இந்த பிள்ளை மனசுல வளர்க்காத. சாந்தி என்ன கட்டிக்க ஆசைப்படுறான்னு உனக்கு நல்லாவே தெரியும். நானும் சாந்தியை தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டேன். இன்னும் எத்தனை முறை சொல்ற? ஏய், இங்க பாரு, உனக்கு முதலும் கடைசியுமா சொல்றேன். எங்க அம்மா பேச்ச கேட்டு கிறுக்கு பிடிச்சி அலையாத. ஒழுங்கு மரியாதையா ஊரை பார்க்க போற வழிய பாரு. என் மனசுல சாந்தி தான் இருக்கா. அவளை தவிர நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன். ஏன் மாமா, என்னை கண்டா உனக்கு பிடிக்கலையா? இங்க பாரு கவிதா, எனக்கு உன்னை பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்லை. ஆனா எனக்கு மனைவியா வரப்போறவா இப்படித்தான் இருக்கணும்னு என் மனசுல ஆசையும் இருக்கு, எண்ணமும் இருக்கு. அந்த இடத்துல நான் சாந்தியை தான் வச்சு பார்க்கறேன். உன்னை ஒரு நாளும் நான் அப்படி நினைச்சது கிடையாது. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாத்திக்க. ஓ முடிவை நீ சொல்லிட்ட. நானும் ஏன் முடிவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் மனசுல நீ தான் இருக்க. உன்னை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். அதுக்கு நீ எத்தனை காலம் ஆனாலும் சரி, உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன். நான் வாரேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? மனசு நிறைவா இருக்கும்ல? தேவையில்லாம அந்த பிள்ளைய தூண்டி விட்டு வேடிக்கையா பாக்குறீங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்க நினைக்கிறது எப்பவும் நடக்காது. போதுமாடி, தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு எதிரா எல்லா திட்டத்தையும் போடுத. இப்போ எல்லாம் உனக்கு மனசு நிறைஞ்சபடி இருக்கும்ல? என் ஒத்த மாமன் வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு இவளை கூட்டணி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டா இருக்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இங்க பாரு ஆவட, நல்லபடியா சொல்றேன். ஒழுங்கா என் பேச்சை கேட்டு நட. உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தெருவுல நிக்காத. ஒழுங்கு மரியாதையா உன் மவளை கூட்டிக்கிட்டு மீனாட்சிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவளை எதிர்த்து பேசினதே தப்பு. தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காத. உன் மகளை மரியாதையா ஊரை பக்கம் கூட்டிட்டு போ. என்ன நீ இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே? என் அண்ணன் என்னன்னா அது இஷ்டத்துக்கு பேசிட்டு போகுது. உங்க மவன் என்னன்னா அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி ஆடுறாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அடச்சி துப்பு கட்ட கழுத, உன் புருஷன் தலைபாட அடிச்சுக்கிட்டு உனக்கு எடுத்து சொல்லிட்டு போறாரு. உன் மவனும் மனசுல உள்ளதை அப்படியே சொல்லிட்டு போறான். இன்னும் இவ மவளை தான் கெட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏமா, எனக்கு எல்லாம் தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. இவ பேச்ச கேட்டு ஆடி ஆடி கடைசியில நாசமா தான் போற. என்னமும் பண்ணு. இவ்வளவு துவையில அரைக்கிச்சன்னா இடிஞ்சிரும். எடி எம்பிட்டு நேரம் ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஊறுக என்னத்தையாவது எடுத்துட்டு வாட்டி. வயிறு பசி உயிர் போகுது. ஏட்டி, ஏதாவது ஒன்றை கொண்டுட்டு வானா. இவ்வளோ காணா கஞ்சிக்கு மேலே கொண்டாந்து வச்சிருக்க. ஏமா, மொளத்த சட்னி உனக்கு பிடிக்கும்ல? அதான். கீம்பட்டுக்கான்னு காலையிலே சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். இல்ல மீனாட்சி, என்ன கஞ்சா குடிக்கிற? அம்மா வாங்க. அண்ணே சாப்பிடுறியானே? வேண்டாம்ல, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். நீ சாப்பிடு. என் தங்கச்சி
எப்படியெல்லாம் வளர்ந்தவா. இன்னைக்கு இவ காலையிலே கஞ்ச குடிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கா. இந்த குளிர்ல பழைய கஞ்ச வச்சுட்டு உட்கார்ந்துருக்கத பார்த்தா மனசு என்னமோ பண்ணுது. என் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா வளர்ந்தவா, இவ்வளவு பாடுபடுறா. ஏமட்டி, ஒரே நாளுல இத்தனையும் திங்கிறமா? கறி, மீன், கோழின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்க. எங்க இருக்குது திங்கிறோம், ஒழுங்கா சாப்பிடுங்க. என்னத்துக்கு இப்படி முழிக்கிறியே? என்ன எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அப்படியே தங்கச்சிக்காரி தின்னாலோ திங்கலையோன்னு ஞாபகம் வந்துட்டாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாய மூடு. ஆமா, உள்ளதை சொல்லிட்டேனேன்னு பக்குங்குதோ வக்கத்த கழுதிய. என்னத்தை தின்னா நம்மளுக்கு என்ன? நம்மகிட்ட இருக்கு திம்போம். ஒழுங்கு மரியாதையா தின்னுட்டு எந்திங்க. அண்ணே, என்னண்ணே எங்க யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சாப்பிட்டியா, சாப்பிடுறியா? ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கம், நீ சாப்பிட்டுட்டு வா, அப்புறமா பேசலாம். நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். இந்த கஞ்சி அங்க கொண்டு வை, அண்ணன் வந்திருக்கு, அப்புறமா குடிச்சுக்கிறேன். அதானே, உனக்கு உன் அண்ணனை பார்த்த உடனே பசியெல்லாம் பறந்து போயிருமே. ஏமா, முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோம். போனேன், அப்புறமா குடிச்சுக்கிறேன். நமக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கும். இம்பிட்டு நாள் கழிச்சு நீ என்ன பார்க்க வந்திருக்க, நான் உன்கிட்ட பேசுறத விட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கவா? போனேன். ஏடி, எடுத்துட்டு போ. என்னன்னு நீ ஊருக்கு போயிருந்தியாமே, எப்போ வந்த? நேத்து சாயங்காலம் தான் வந்தேன். இந்த ஆவிட என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? நடு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமாண்ணே, இங்கேயும் வந்துட்டு தான் போனா. பேசாத பேச்செல்லாம் பேசுறா. அவளா இப்படி மாறிட்டான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ இன்னும் அப்படித்தான் இருக்கா. அவ குணம் மாறவே இல்லை. சின்னதுலயும் இப்படித்தான் அடம் போடுவா, இப்பவும் அப்படித்தான் இருக்கா. அவ மவளை வீட்டுக்குள்ள கொட்டியாந்து வச்சு இன்னும் இல்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. சிவாக்கு அவ மவளை தான் கட்டி கொடுக்கணும்ட்டு ஒத்த கால்ல நிக்கிறா. என்கிட்டே அப்படித்தானே பேசினா. மனசுக்கு என்னவோ போல இருக்கு. நம்ம கூட பிறந்ததுவோ நம்மள மதிக்கலன்னா நமக்கு எவ்வளவு மனசு வலிக்கும்னு இப்பதான் புரியுது. எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கும்போது ஒத்துமையா தான் இருக்கும். ஆனா அவங்க அவங்களுக்கு குடும்பம்னு வந்த உடனே சுயநல புத்தி வந்துருது. என்ன செய்ய? அது என்னமோ உண்மைதானே. தங்கம், நீ எதுக்கும் வருத்தப்படாத. அண்ணன் இருக்கேன். உன் மவ தான் என் வீட்டு மருமவ. அத யாராலையும் மாத்த முடியாது. நான் எப்பவும் உன்னை எக்காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு உன் அன்பு போதும்னே. நான் வேற என்னத்தை கேட்க போறேன்? என் மக மட்டும் உன் மவனை விரும்பாம இருந்திருந்தா ஆவிட மவளையே உன் மவனுக்கு கட்டி வையன்னு சொல்லியிருப்பேன். நீ சொல்லிருப்ப. ஆனா அந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுது? மாமங்கிற மரியாதை இருக்கா? விடுனே, எங்க போக போகுது? எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே. நீ அப்படி நினைக்கிற. ஆனா ஆத்தாளும் மவளும் உன்னையும் உன் மவளையும் போட்டியா நினைச்சுல இந்த பேச்சு பேசுறாளுக. அத நினைச்சாதானே மனசுக்கே சங்கடமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? விடுனே, அத பேசி பிரயோஜனம் இல்ல. மாப்பிள்ளை எங்கம்மா போயிருக்காரு? ஆளையே காணோம். போனே, நீ வேற. அவர் என்னைக்கு வீட்டுல இருந்திருக்காரு? வயக்காடுன்னு தான் கிடக்காரு. மூத்தவளுக்கு ஏதாவது நகை நட்டை கொடுத்து அவ வீட்டுக்கு அனுப்பணுமேன்னு பாத்துக்கிட்டு கிடக்காரு. ராவும் பகலும் தூக்கம் வர மாட்டுக்கு. சின்னவளுக்கு கல்யாணம்னா அவளுக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கணும். என்ன செய்யணும்? மண்டைய பிச்சுக்கிட்டு வருது. என்னென்ன நீ? என்ன இது? பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற? ஏமா இப்படி அதிர்ச்சி ஆகுற? இது ஒரு 10 பவுனு உன் மவளுக்கு பாக்கி இருந்துச்சுல்ல, இத அவளுக்கு போட்டு புருஷன் வீட்டுக்கு அனுப்பு. என்னென்ன நீ? என்ன சொல்ற? இந்த நகை உனக்கு ஏது? அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வாங்கிக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் நீ எடுத்துட்டு வந்திருக்க. முடியாதுனே. என் மகளுக்கு என் வீட்டுக்காரரு எதையாவது பண்ணி அனுப்பி விடுவாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ எடுத்துட்டு போனே. ஏன் தங்கம் என்னை இப்படி பிரிச்சு பாக்குற? நான் உன் அண்ணம்மா. உனக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. இது கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டு சேர்த்து வச்சிருந்த காசுல இருந்து எடுத்துட்டு வரேன். அங்க போய் ஒரு ஆசாரிட்ட செய்ய கொடுத்து வாங்கிட்டு வரேன். வாங்கிக்கம்மா. ஊருக்கு போனதே இதுக்கு தான். ஐயோ அண்ணே, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. என்ன கடனாளி ஆக்காத. உன் பாசத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. எனக்கு உன் பாசம் மட்டும் போதும். நான் இந்த காசு பணத்தை எப்பவுமே பெருசா நினைச்சது கிடையாது. தயவு செஞ்சு கொண்டு போயிருனே.
என்ன கடனாளி ஆக்காதனே. அப்போ என்னை பிரிச்சு தான் பாக்குற, அப்படித்தானே? ஐயோ அண்ணே, ஏற்கனவே உன் சொத்துக்காக தான் நான் என் மவளை உன் மவனுக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுறேன்னு எல்லாரும் பேசுறாங்க. அந்த மாதிரி என்ன பழிபாவத்துக்கு ஆளாக்கிறதானே. எப்பவும் உன் அன்பு மட்டும் எனக்கு போதும். தயவு செஞ்சு வேண்டானே. உன் தங்கச்சி சொன்னா புரிஞ்சுக்கோ, எல்லாம் நல்லதுக்கு தான். அண்ணே, எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லை. உன் அன்பு எப்பவுமே எனக்கு அது போதும். அண்ணே, எடுத்துட்டு போயிருனே. அண்ணே, எப்பவும் ஆறுதலுக்கு தலை சாச்சிக்கிற உன் தோல் மட்டும் எனக்கு போதும்ண்ணே. நீ என் அண்ணனே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா இருப்பம்மா. நான் வாரம்மா.